முருகன்னா முருகன், சிவபெருமான சிவபெருமான். குரு அந்த சேயன் ஒருவனையே புகழ்ந்தார் அருணகிரிநாதர். இவர் பரபிரம்மத்தை கண்டார், சாமியோட ஒன்றா போய் கலந்துட்டார். அதுபோல ஒரு நெறியில் நிக்கலாம், அதான் பெருசு உகாசனம். அந்த ஆதி இல்லா இறைவனுக்கு அந்த ஆதி அன்றுரைத்தும் அந்த வகுப்பு அலங்காரம் அவருக்கு அணிபுனைந்தும் வந்தாதரவில் அவன் புகழ் போதி முற்றும் சொன்ன வெந்தாயரணகிரிநாதா எம்மை நீ ஏற்றருளே, வெந்தாயரணகிரிநாதா எம்மை நீ ஏற்றருளே. பிரகாசனம் போன பதிவுல போட்ட 10 பாடலை பாடி பதிவு போட்டிருக்காங்க. அவங்க பதிவு போட்டவங்க போடாதவங்க எல்லா அடியாருமே அதை ஃபர்ஸ்ட் போட்டதுனால திரும்பவும் இன்னைக்கு இந்த 11 பதிவை தான் பாட போறோம். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பதிவுல 5 பாட்டு பதிவு போட்டிருக்கு. மீதி பாட்டை நாங்க போட்டு விட்டுருவோம். அதை பூரா நீங்க ஒரு வாரம் உடனே பதிவுல போடக்கூடாது. 3 நாள் 4 நாள் படிச்சு புதன் வியாழன்ல தான் நீங்க பதிவு குரூப்ல போடணும். அதுல நீங்களே கத்துக்கணும். நல்ல பயிற்சி எடுத்துட்டு அது உங்களுக்கே தெளிவா வரும்போது போடணும். அதனால அந்த புதன் வியாழன்ல நீங்க பதிவிடுங்க. அந்த போட்டதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸ்ல கொண்டாடணும். இப்பதான் அது மனப்பாடம் ஆகும். வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது, தியானமா இருக்கணும். காலையில எழுந்த உடனே கண்ணை பிடிச்சு கை பார்க்கும்போது கணபதியும் அம்பாளையும் நினைச்சு கொண்டு திருச்சிட்டோம்னு சொல்லிட்டு எழுந்து அந்த உடம்ப தூக்கும் போது வேலும் எழும்போதும் சேவலும் மயிலும் என்பேன், எழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன். அடி வைக்கும்போது முருகா உன் பொன்னடி திருடி சரணம். நம்ம தூக்கமும் ஒரு மரணம். அந்த தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டாதான் அந்த உடம்பு எந்திரிக்கும். அதுக்கு அடுத்த வைக்கிற அடிதான் நம்மளோட விதி பயன். ஒவ்வொரு நாளுக்கும் விதி பயன்படிதான் நம்மளோட இயக்கம். என்ன நடக்குமோ அது எழுதப்பட்டது. எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா எழுதாத ஒண்ணு நடக்காது. தலையில என்ன எழுதலையோ அது எழுதலைன்னா எப்படி நமக்கு நன்மை நடக்கும்? நமக்கு நன்மை நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எழுதுனது அன்றாடம் நடந்துடும், எழுதாதது ஒண்ணும் நடக்காது. அப்படி எழுதாத ஒன்னை எழுதுறவன் தான் முருகபெருமான். எழுதலையா அப்படின்னா உங்களை கையில் எடுத்தாருன்னா அவர் எழுதுறதுக்கான பயிற்சி முருகபெருமாட்டையும் இருக்கு. பிரம்மா எழுதுறத உடனே எழுதிடுவார். வேல்பட்டு அழிந்தது சூரன் உடல் ஐயன் கால்பட்டு அழிந்தது இன்றேன் அயன் தலைமையில் அயன் கையெழுத்த. அதனால அடியார்கள்லாம் நல்ல நம்பிக்கையோட இப்ப போன வாரம் படிச்சு அதே பதிவு கைத்தெல்லாம் நெருக்கடியா பாடுங்க. இப்படி போனாதான் உங்களுக்கு எல்லாம் மழப்படும். உகாசரணம் மாரவேலூர். தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான கைத்தளம் நிறை கனி அப்பமோடு அவிழ் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் நாரன் மகன் மற்பொரு தீரன் புய மத யானை மத்தள பயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அஜீவன் உரை ரதம் அச்சது போட்டி செய்த அதிதீரா அத்துயராது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புணம் மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே மத்தமும் அதியமும்
வைத்திடு ஆரன் மகன் மற்றொரு தீரன் புய மத யானை மத்தள பயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொண்டு அணிவேனே அக்கண மணமருள் பெருமாளே. இந்த பதியத்தை எடுங்கம்மா, இதே சந்தத்துல எடுக்கணும். அவங்க பேரை சொல்லிட்டு யாரு பாடுறன்னு பதியம் பண்ண சந்தத்தை எடுத்து பாடணும். ஐயா, என் பேர் புவனேஸ்வரி. தத்ததன தன தன தத்ததன தன தன தத்ததன தன 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 தான கைத்தல நீரை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் எனவினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் நச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர மணிப்படும் அப்புணம் மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே அக்கணம் மனமருள் பெருமாளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. 2 வாரத்திலே வந்து பயிற்சி நல்லா இருக்குமா? நீங்க நல்லா தெளிவா வந்தீங்க. கவனமா வரையும் கவனிக்கணும். புரியுது. அடுத்து எடுங்கம்மா. அடுத்த ஆள் நான் எடுக்கிறேன் ஐயா. எடுங்க ஐயா. விநாயகர் துதி. ஐயா உங்க திருநாமம் என்னையா? உங்க திருநாமம் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ண ஐயா. ஐயா நீங்க அம்மாவோ நீங்க தலைமுடி இல்லைன்னு முருகா முருகா வித்தியாசமா தெரியுது. முருகாசரணம். ஐயா பெரும் முயற்சி. அருமையா ஒரு குழந்தை பாடி இருக்கு. குழந்தை பாருங்க, ஸ்கூலு பரீட்சை முடிஞ்சோன்னு இவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க. அதான் கனிஷ்கா அங்கதான் இருக்கா. சுதான்ங்கிற பேர்ல இருப்பா ஐயா அந்த பொண்ணு. ஆமா ஆமா நல்ல ஆர்வம். அப்படிதான் இருக்கணும் குழந்தைங்க. இந்த ஆன்மா இறைவனை தேடணும் அப்படின்னா மனித பிறவி எதுக்கு? நம்ம இங்க நாங்க சொந்த ஊர்ல ஒருத்தவங்கலாம் நம்ம மண்ணுல இருக்கிறவங்க எல்லாம் சாமி ஒரு சில பேர் தான் அருள் பண்றாரு. காசையும் மனதையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பிழைக்க போனாலும் எங்கே இருந்துகிட்டு சாமியை தேடுறோம் பாருங்க. பெரிய விஷயம். இங்க இருந்து பாடுறத விட எங்கே இருப்பினும் அங்கே என் எழுந்தருள்வான் சரவண பவன் உலகமெல்லாம் ஓரந்து சாமி. மகிழ்ச்சியா ஆரம்பிங்க. தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மல்பொருள் தீரல் புய மத யானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராம் அத்துயதது கொண்டு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரல் புய மத யானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை
மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே அத்துயரது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை தீபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே அக்கணம் மனம் அருள் பெருமாளே தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வர ஒரு 2 நாளைக்கு வித்தியாசம் இருக்கு, நிறைய மாற்றங்கள். ஆர்வம் 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 கூற அழுந்துவீர். ஆர்வம் இருந்தாதான் அழுந்தணும். அப்படியே பசுமாடு மாடு பசிச்சு புல்லு இந்த கண்ணுக்குட்டி அம்மாவை திரும்ப கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுகிறது. அந்த மாடு பசிச்சு மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கு, கண்ணுக்குட்டி வீட்டுல இருக்கு, மாடு பால் சுரந்துருச்சு. கண்ணுக்குட்டிக்கு பசிச்சிருச்சுன்னா மாட்டுக்கு மடிக்கு பால் சுரக்கும். இதே போலதான் ஒரு தாய் வந்து குழந்தை பசியா இருக்குன்னா அவங்க தாயோட மார்புல அந்த பாலோட மாற்றம் அந்த உணர்வு தெரியும் போதுதான் குழந்தைக்கு பசிக்கிறது. எறும்பு கடிச்சு அழுவுதா பாலுக்கு அழுதான்னு உணர முடிகிறது, தாயால தான் முடியும். அதே போல அந்த தாய் அன்போட அது எப்படி பசுவுக்கு பால் கொடுக்க வர்றதோ அது போல நம்ம சாமி கிட்ட போகணும். அந்த அந்த அன்போடவே இருந்தோம்னா எல்லா ஞானமும் கிடைக்கும். முருகாசன். அடுத்தது படிங்கம்மா. நான் பாட்டுட்டேன் ஐயா. எடுங்க ஐயா. இந்த இவங்க வந்து ரம்யா கேரளாவில் இருக்காங்க. கொஞ்சம் தமிழ் வந்து தமிழ் மக்கள் மேல வராது. ஒண்ணுமே இல்ல, இது நம்ம கிளாஸ் நம்மளா எடுக்கிறோம். தவறு இருந்தா திருத்திக்கிறோம். திருத்திக்கிட்டு ஒரு வரி தாழ வந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்ப வாங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எழுத்து பிள்ளையா இருக்கும். நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்படியே திரும்ப ரிவர்ஸா போயிட்டு அந்த வரியை எடுங்க. இப்படித்தான் அப்படி அதெல்லாம் எந்த யாரும் எது இல்லை. எல்லாம் இப்ப நம்ம வந்து குழந்தை தவறா படிச்சு சரி பண்ணிக்க வேண்டியது. முருகாசன். தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் பொறி கப்பிய கரிமு அடிப்பேனி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடி தேகும் மத்தவும் மதியவும் வைத்திடும் மரண்மக் மற்பொரு திரள் புய மத யானை மத்தல வைரனே உத்தமி புதல்வன் மட்விழு மலர்கூட பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அச்சிவன் நுரைத அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படு அப்புனம் மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகன் அக்கணம் மணமருள் பெருமாளே. ஐயா என்ன முருகாசரணம். முருகாசரணம். மகிழ்ச்சிமா. போதும் நீங்க வந்து நம்ம அடுத்த மொழி இருந்தா கூட இந்த அளவுக்கு எடுத்துட்டீங்க நீங்க அழகா. இது முதல் பயிற்சி. அடுத்து வரும். அப்படியே கொஞ்சமா வந்துடும். பயம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து நம்ம போய் பப்ளிக்ல மேடையில ஏறி பாடல பதஸ்டம் கூடாது. சாமியை முடிச்ச உள்ள எடுத்து சாமி உள்ளே இருந்து எனக்கு ஞானம் அருள்வாய், அருள் ஞான இன்பம் அதை புரிவாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு படிங்க. அடுத்து யாருமா வாங்கணும்? நான் படிக்கிட்டேன் ஐயா. உங்க பேர் என்ன சொல்லுங்க? உங்க திருநாமம்? கோமதி ஐயா. இவங்க மலேசியா, மத்தவங்க எல்லாம் மலேசியா. அதே மகிழ்ச்சி. மலேசியா மண்ணில் ஆன்மீக பூமி. அடியன் வந்து டத்தோ அவங்க பேர் என்ன இந்திராணி அம்மா வீட்டுல 2 வருஷம் பூஜை பண்ணோம். அந்த அம்மா முடியாம இருக்காங்க. இப்ப அவங்க
அவங்க என்னை பத்தி நல்லா அறிஞ்சாங்க. அவங்க டைரியில என்னோட இது இருக்கும். என்னோட மரணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. சொன்னேன். ஆஹா. உங்க மரணம் அவங்க ஒரு இடத்துல பெரிய மலைச்சேரல்ல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அருவி இருக்கும், நீர் ஓடும். அந்த இடத்துல இந்த அம்மா விளையாட்டு பிள்ளைய 3 பங்களா நிறைய வெறும் சாமி உருவத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் போய் பார்த்தோம். அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் எடுத்து ஒரு ஆசிரமம் மேல கட்டி அந்த ஓரத்துல அக்னி முனியில உங்களோட சமாதி இருக்கும். பார்க்க வருவாங்களும் உங்களை பார்ப்பாங்க. இது நடக்கும், எழுதி வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் நான். ஆனா அந்த அம்மா அப்பா நிதான விளாம இருக்காங்க. அவங்க பொண்ணு தான் பாத்துக்கிறாங்க. அவங்களோட 8 வருஷம் வாழ்க்கை ஜாலியா இருந்துச்சு. நம்ம 10 மலை முருகனுக்கு பால் கூட எடுத்தோம். அந்த அம்மா தொட வேண்டிய வடம் தொடுறதுக்கு முதல்ல அந்த பிரதம மந்திரி எல்லாம் வந்து நின்னாங்க. என்னைய வந்து எனக்கு மட்டும் சற்று மட்டும் 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து, ஏன்னா முருகனை பத்தி முருக சர்ச்சு உங்க கூட இருக்காங்கிறத அந்த அம்மா உணர்ந்துட்டு என்னை விட மாட்டேன்டாங்க. வடத்தை தொடுங்கிறாங்க. நீங்க தான் தொடணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வேண்டாங்கிறேன், எடுங்க சாமி அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய கருணை முருகன் கொடுத்தான். மலேசியா மண்ணுல அந்த வெள்ளி ரதத்தை வடத்தை 1 வருஷம் தொட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா தொட்டாங்க. அது இப்படியாப்பட்ட பாக்கியம் சாமி கொடுத்துறாரு. அது அந்த சாமியோட அன்புக்கு கரையில்ல. மலேசியால இருக்க மக்கள் நல்ல பக்தி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். செந்தூர் முருகன் கோயிலுக்கு டெய்லி வருவோம், ஆனந்தமா இருக்கும். முருகா சரணம். படிங்கம்மா. தத்தன தனனன தத்தன தனனன தத்தன தனனன தனனான கைத்தல நீரை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடம் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடம் அரண்மகன் மற்றொரு திரள் புய மதயானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனே மட்டு அவள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடவினே முற்படு கிரித்தனில் முற்பட்டு எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது போடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புனும் அதினிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனே அக்கனும் மனம் அருள் பெருமாளே தத்தன தனனன தத்தன தனனன தத்தன தனனன தனனான. முருகா சரணம். முருகா சரணம். முருகா சரணம்மா. மகிழ்ச்சி. நீங்க முதல் அடி எடுத்து வைக்கல, பயம் இல்லாம படிக்கிறீங்க. தாராளமா படிங்க. இது போதும், இந்த ஸ்டெப்பு போதும், அழகா வந்துடும். அந்த சந்தம் வருது பார்த்தீங்களா, அதுதான் எல்லா பாட்டுக்குமே திருப்புகள்னா சந்தம் தான். சந்தம் இல்லாம டைரக்டா யூடியூப்ல பாடுறது மாதிரிலாம் யூடியூப் ராகம் யாருமே எடுக்கக்கூடாது. இது நேச்சுரலா எளிமை சந்தம். இப்ப இது வந்து இப்ப தன்னு சொல்லியிருப்பான். இதுல வந்து இன்னும் எத்தனையோ நட இருக்கு. வேகமா கைத்தல நிறைகனி அப்ப முடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி, அது மிருதங்கம். டங்க மத்தம மதியம் வைத்திடு நரமகன் மற்பொரு திறமைய மத யானை. அப்புறம் நீங்க பாடிடுவீங்க, இசையோட பாடிடுவீங்க. உங்க ஆசனம் எடுங்கம்மா. அடுத்த பேர் என்ன? கனிட்கா பாரியாம்மா, மியூட் போட்டிருக்கியா? சரணம். விக்கி அம்மா அவங்க முருகாசனம். தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன தன தனதானே கைத்தலம் நீரை கனி அப்பமுடு அவள் பொறி காப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக எனவினை கடிதேகம் மத்தமும் மடியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரை புயல் மதையானே மத்தள வயிறனே உத்தமி புதல்வனே
மத்தவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதரம் அச்சது பொடி செய்த அதிதேராம் அத்துயர் அடுகொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனினை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனே அக்கணம் மனம் அருள் பெருமானே. முருகா சரணம். வாழ்த்துக்கள். குழந்தை நீ நல்லா வளருவ, பயம் இல்லாம படிக்கணும். இல்ல அந்த அந்த பொண்ணு பாடல, அவங்க பெரியவங்க பாடினாங்க, விக்னேஸ்வரின்னு பண்ணாங்க. குழந்தை குரல் இருக்கு. குழந்தை வந்து சுபா குழந்தை குரல் பரவாயில்ல. இதான் சாமி குயில் கத்துறதையும் கேட்பாரு, குருவி கத்துறதையும் கேட்பாரு. அவருக்கு ஆனந்தம். இதுதான் குரல் கிடையாது, பிழை இல்லாம படிக்கணும். கண்ணிட்கா நீ பாடுமா. பரவாயில்ல, பயப்படாம பாடு. இது அப்பதான் நீ ஸ்டேஜில் வேற எங்கேயா போனாலும், ஸ்கூல்ல போனாலும், ஒரு பேச்சு போட்டியோ ஒரு பாட்டு போட்டியோ தைரியம் போயிட முடியும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பார்த்து தான் பாட தெரியும். பார்த்து தான் எல்லாருமே படிக்கிறோம். பார்த்து தான் எல்லாருமே படிக்கிறோம். பார்த்து தான் படிக்கிறோம். யாருமே இப்போ கொண்ட பயிற்சியில பார்க்காம அதெல்லாம் என்ன, ஒரு வருஷம் படிச்சுட்டு தான் நீங்க அந்த பயிற்சிக்கு வரணும். ஒரு வருஷம் படிச்சுட்டு பார்க்காம எங்களுக்கு படிச்சு பதிவிறக்கணும். உங்களுக்கு நாங்கெல்லாம் விருது கொடுக்கணும். இங்க வந்து குரு பூஜையில வந்து சாமி விருது கொடுப்பாரு. அருணகிரிநாத சாமி பாராயண சபையில இருந்து அவர் திருமேனி தாங்கிய படமும் உங்களோட படமும் சேர்ந்து வரும் அந்த விருது. அது பெருமை இல்லையா? கண்டிப்பா. நீங்க திருப்புகழ் மாணவி அப்படின்னு சொல்லணும். பாட்டு படிச்சு பார்த்தே படி. தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரணக மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதி முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரத அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதத்தின் இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பண்பேனே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. சொல்லி முடிக்கணும். அக்கணமன மருள் பெருமாளே, அக்கணமன மருள் பெருமாளே அப்படி சொல்லி முடிக்கணும். சாமி ஆனந்தமா பெருமாளே என் செல்லமே என் குழந்தைய அப்படி சொல்ற மாதிரி சொல்லணும். அது சின்ன குழந்தையாலும் அப்படிதான் சொல்லணுமா. வாழ்த்துக்கள், நல்லா பாடுற, பயப்படாம பாடு. நம்ம கிளாஸ் நம்ம தான், தப்பா பண்ணாலும் தப்பு இல்லை. ஒரு வரி ஒரு எடுத்து போய் அந்த ரிவர்ஸ்ல போயிட்டு வரணும், அப்படியே திரும்ப போயிட்டு வரணும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பயம் இல்லாம சாமி எந்த நேரமும் சாமி நினைச்சுக்கிட்டே பாடு. அடுத்த யாருமா எல்லாம் பாடியாச்சா? இருக்காங்க, பட் ஆனால் அவங்க இந்த வாரம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால அடுத்த வாரம் படிப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கேட்கட்டும், அதுக்காக தான். ஐயா நான் முயற்சி பண்றேங்க ஐயா. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். முயற்சி பண்ணுங்க, பயமே வேண்டாம். பயம்
ஐயா வணக்கம் ஐயா. நானும் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் நானும் பாடுறேங்க ஐயா. தாராளமா பாருங்க. முருகாசரணம். முருகா சரணம் ஐயா. நான் பாடுறேன் ஐயா. தன 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 தனதான கைத்தல நிறைகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே மனம் அக்கணம் மனம் அருள் பெருமாளே தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான. முருகாசரணம். பயம் போயிருச்சா? ஃபர்ஸ்ட் தடவை நீங்க முதல் தடவை பாடிட்டீங்க. ஆமா ஐயா, நான் இன்னைக்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் ஐயா. இன்னைக்கு இப்பதான் ட்ரை பண்ணேன் இவங்க எல்லாம் பாடுறது கேட்டு. நீங்க நம்ம எத்தனை பேர் பாடுவோமோ அதை போய் வீட்டுல திரும்ப பண்ணுங்க. அடுத்த வாரத்துக்குள்ளது போட்டுருவோம். அதை நீங்க படிச்சுங்க. முருகாசரணம். வேற யாருமா படிக்கணும்? எல்லாம் படிச்சாச்சா? எல்லாம் படிச்சாச்சு ஐயா. சரி, இப்ப அடுத்த பதியம் போறோம். குமார வயலூர் பாடல் 2. இதுவும் விநாயகர் திருதி தான். தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தனதான தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தனதான பகர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சியனும் புக்ரதுர முகநீப பகுவார் மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை படிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சைதர் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செற்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செபனயன கருள்கை மறவேனே இக்கு வரை நற்கனிகள் சக்கரை பருப்புடனை எல்போரி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் டிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிச்சு கடலை பச்சனம் எனக்குள் ஒரு விக்ன சமர்த்தன் என்னும் அருளாளி வெற்பகுடி லச்சலடி விப்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரச்சைதரு கிச்சடியும் முற்றிய பன்னிரு தோளும் செற்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்படன கருள்கை அறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே தத்ததன 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 தத்ததன
தனதான முருகாசரணம். எடுங்கம்மா ஐயா, நீங்க எடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. தத்தன 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 தனதான பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்கிரமது முகணீப பக்குவ மலர் தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலும் திக்கமது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பையன அருள் கை மறவேனே இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொறி அவள் துவை இளநீர் வண்டு எச்சில் பயிறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தண்ணி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணம் என கொள்ளரு விக்கி நம சமர்த்தன் என்னும் அருள் ஆளியே வெற்பகுடில் அச்சிடில விற்பமவர் அப்பர் அருள் விக்கம பருப்புடைய பெருமாளே திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பேன என கருள் கை மறவேனே விற்பக்குடில் அச்சிடில விற்பமர் வெற்பக்குடில் அச்சிடில விற்பரமர் அப்பர் அருள் விக்கமர வித்தக பருப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சில இடத்துல தவறு பண்ணிட்டேன். இது போதும் எல்லாம் வரும். ஐயா இதுல வந்து எத்தனை பச்சனம் போட்டிருக்காரு சாமிக்கு. அங்க பொய் மெய், அதாவது அருள்ல பொய்யாத கணபதி, அதான் பொய்ய. அது வேற மாதிரிதான் சொல்றாங்க. அருணீர் வந்தாரு, இந்த இடம் தான் சந்தேகப்பட்டாரு, இதுதான் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் பதில இது என்ன போட்டிருக்காங்க, அருள்ல மெய்யான கணபதி, பொய்யே இல்லாதவர் தான். அவருக்கு அப்படி இத்தனை பச்சனம். இதுல பாருங்க எத்தனை பச்சனை இருக்கோ. இதெல்லாம் நாங்க குரு பூஜை விழாவில் சாமிக்கு ஒவ்வொரு அடியாரும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே சாமிக்கு நிறைஞ்சு வச்சு அலங்காரம் பண்ணி அந்த அமுதை கொடுப்போம். முதல் நாள் விநாயகருக்கு, அடுத்த நாள் அன்னைக்கு நாள். நீங்களும் வீட்டில் நம்ம திருப்புகழ் படிக்கிறவங்க இது மாதிரிலாம் செஞ்சு விநாயகரை கும்பிட்டீங்கன்னா நல்லா பாடுவீங்க. விநாயகர் அருள் பண்ணிடுவார். முருகாசரணம் ஆரம்பிக்கணும். ஐயா நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன் ரம்யா, நீங்க பாடுறீங்களா? ஓகே. தத்ததன 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 தனதான பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனு முக்ரதுரக உபநீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொடிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்காது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடிய முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்தூய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனென என கருள் கை மறவேனே இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை இல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடி பல்வகை தனி மூலம் மிக்கு அடி சிற்கடலை பட்சணம் என கொள்ளொரு விக்ன நம
மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்ன சமர்த்தனம் எனும் அருள் ஆழி வெற்ப கூடில சடில விப்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்க அது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்தூயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள் கை மறவேனே மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்னஸ் சமர்த்தனும் ஒரு சமர்த்தனம் எனும் அருள் ஆடி வெப்ப கூடில சடில் விப்பமரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே தத்ததன தன தன தத்ததன தன தன தத்ததன தன 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 தான. மன்னிச்சிடுங்க ஐயா, கொஞ்சம் பதட்டமா. ஹலோ வருவார். மியூட்லேருந்து அப்புறம் எடுத்துட்டு ஐயா. இல்லை எடுப்பார், மியூட்டில் எடுத்துட்டு. முருகாசன் கொஞ்சம் இதுவாயிடுச்சு ஐயா, மன்னிச்சிடுங்க. இல்ல அது இல்ல, அந்த இடத்துல எல்லாருமே வரும். அந்த அப்படியே தவற அந்த திரும்ப ரிவர்ஸ்ல போயிட்டு பாடிடணும், அவ்வளவுதான். அதெல்லாம் தவறே கிடையாது. நம்ம கத்துக்கிறோம் என்பது கத்துக்கிற கிளாஸ். இதுல பிள்ளைலாம் இல்ல, பிள்ளைய திருத்தி கொள்வதுதான். நம்ம திரும்ப படிக்கும் போது பிள்ளை தானா தெரிஞ்சிடும். நீங்க ஆர்வமா இருக்கீங்க எல்லாரும். பரவாயில்ல, தமிழ் இல்ல அந்த இங்கிலீஷ் மூலியமாவே போய் தமிழ்ல வந்துருங்க. ஐயா பேசும்போது மத்த எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. இப்ப நம்ம கிளாஸ்ல அதிகம் பேச வேண்டாம், அடுத்தடுத்து எடுங்க. நான் பாடட்டுமா ஐயா? தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான பக்கரை விசித்திரமணி பொற்கலனை கிட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகவும் நீபா பக்குவ மலர் தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் மதிக்கவரு குக்குடவும் ரட்சைத்தர் சிற்றடியும் முட்டிய பன்னிரு தோளும் செப்பதியும் வைத்துயர்த்திரு புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறைவேனே இக்கவர நற்கனிகள் சக்கரை பருப்புடல் நெய்யல் பொறியவள் துவரை இளநீர்வன் எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் நீடிப்பல் வகை தனி மூலம் மிக்கட சிற்கடலை பக்ஷணம் என கொளொரு விக்கின சமர்த்தனும் அருளாழி வெற்ப குடில சடில வெற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்கதும் மதிக்கவர் குக்குடவும் ரட்சைத்தர் சிற்றடியும் முட்டிய பன்னிரு தோளும் செப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்க மறைவேனே மிக்கடி சிற்கடலை பக்ஷணம் என கொளோர் விக்கின சமர்த்தனும் அருளாழி வெற்ப குடில சடில வெற்பர மரப்பரர் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே. முருகாசரணம். வாழ்த்துக்கள். அடுத்த நம்பர் வாங்க. கனிஷ்கா பாரியாமா? மியூட்டா இருக்கியா?
சவுண்டு குறைச்சலா இருக்கான்னு பாரு, உனதுல மியூட் பண்ணியிருக்கியான்னு பாரும்மா. இல்லையே, உன்னோட சவுண்டு வரலையே. இரு, நீ கொஞ்சம் லிங்கை விட்டு வெளில போயிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணு. இப்போ ஜாயின். சாப்பாடு இருக்கா? ஏதாவது இப்போ பேசு. அன்மியூட் பண்ணு, அன்மியூட் பண்ணு, அன்மியூட் பண்ணு. பேசு. பாட வரலையே. பரவாயில்ல, படிச்சு தானே பாடுற. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாடு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் பெரியவங்க, நீ ஒன்று தான் சின்ன பொண்ணு. நீ நீ மற்றவங்களுக்கெல்லாம் விட உனக்கு தான் இம்பார்ட்டன்ட். தத்ததன 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 தன தான மக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டருள் கைவாடி வேலும் திக்காது மதிக்கவருக்கு கூடமும் செய்தரும் சிற்றடியும் முற்றிய பனிருதோறும் செப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமோடு செப்பன எனக்கருள் கைமாறுவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புட நெய்யல் போரி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பச்சம் என கொல்லோரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடில் அச்சிடில விற்பமர அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்கிதது மதிக்கவருக்கு கூடமும் செய்தரும் சிற்றடியும் முற்றிய பனிரு தோறும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமோடு செப்பயன எனக்கருள் கை மறவேனே மிக்கடிசில் கடலை பக்ஷனம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தின் என்னும் மறுதாளி வெற்பகுடில் அச்சடில விற்பமரல் அப்பரரு வித்தக மறுப்புடைய பெருமாளே. அதற்கெல்லாம் அவ்வளோதான். இதுதான், பொறுமையாக படித்தா வந்துடும், கவலைப்படாத. போதும் போதும், இந்த பயிற்சி போதும். கரெக்ட் கரெக்ட், பயப்படாம படி. எல்லாரும் ஞான சிவநீர், அந்த சிவநீர் நெத்தியில பல பலன்னு இருக்கும், திருநீர். இங்க பார்த்தா தெரியல, எனக்கு ஒயிட் கலர் தெரியல, கம்மியா இருக்கு. ஐயா, நான் இருக்குது ஒரு முஸ்லிம் கண்ட்ரி, வெளியில போக முடியாது. பளிச்சுன்னு இருக்கணும், கிளாஸுக்கு வரையில பளிச்சு பக்கத்திலே வச்சுக்கணும் ஒரு பையில. இப்ப வெயில் வெப்பம், பக்கத்துல ஒரு 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 விபூதி உள்ள சின்ன ஒரு பித்தளையில செப்புல ஒரு டப்பா வாங்கிட்டு, நம்ம படிக்கிற திருப்புகள் தேவாரம் அந்த விபூதி திறந்திருந்தா அதுல ஏறும், உரு ஏறும். தண்ணீர், வெள்ளி, தங்கம், திருநீர் இதுல எல்லாம் ஏறும். நம்ம சொல்ற வார்த்தைகள் அதுல மருந்தா ஏறும். அப்ப நம்ம ஏன் அதை வீண் பண்ணுவானே? வீட்டுக்குள்ளேயே அந்த உங்க வீட்டுல ஆற்றல் நிலையா நிக்கும் அந்த மந்திர சொல். அதனால அந்த சிவநீர் அப்பப்ப ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு தடவை ஒரு பதியம் முடிக்கணும்னு நீங்களாம் எடுத்து அப்படி பூசிக்கணும். ஒரு பதிகம் முடிப்பா அந்த சிவநீர் எடுத்து இப்படி பூசிக்கணும், அவ்வளவு. ஒவ்வொரு தடவை இப்ப திருநீர்ல கோயில்ல பிரதோஷம் சாமி கிட்ட இருந்து வந்துருவான், இது போல திருநீர் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும். எனக்கும் ஆசைதான். சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் செந்திருவாயுவை பங்கன் ராபவாயா திருநீரு. பாப்பா நல்லா பூசு. நீ ஸ்கூலுக்கு போகிறெல்லாம் பூச, வீட்டுல
பூசித்தான் திருநீரை நிறைய பிரகாசம். நல்ல ஞானம் வந்துடும். பிரகாசம். ஆமா, அடுத்தவர் படிங்கம்மா. தம்பி இல்ல, யார் படிக்கிறா? அங்க 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 தம்பியை கொடுத்து இருப்போம். ஐயா எல்லாருமே அடுத்த வாரம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாட்டை படிச்சிட்டாங்க, 2வது பாட்டு கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அடுத்த வாரம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாராளமா படிங்க. அடுத்த பாட்டுக்கு போலாம் ஐயா. நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். அடுத்த பாட்டுக்கு ஆச்சரணம். இதுதான் மூத்த பதிகம், அருணகிரிநாதருக்கு அருள் செய்த பதிகம் திருவருணையில. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஐயா ஐயா முத்தை தருபத்தி திருடகி அத்திக்கிரசத்தி சரவர முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும் உட்கற்பர் மற்ற சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவர் 30 முகத்தவர் அமரரும் அடிவேன 10 தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகரிகள் இரவாக 10 ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சி தருபொருள் பச்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே இத்தித்தை அவத்த பரிபுர நித்த பத வைத்து பயிர விதித்த கொடி நடுகழுகொடு கழுதாட திக்குப்பர ஆட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவருக்கு திரிகட எனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றள நற்புற்றன வரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பொறவள பெருமாளே 10 ரதத்தை கடவிய பச்சை புயல் வச்சு தருவொரு பச்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே பச்சத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே குத்துப்பட ஒற்று பரவள பெருமாளே இந்த பதியத்தை இந்த ஸ்டெப்ல மட்டும்தான் பண்ண முடியும். வேற எதாவது மாத்திரம்னு வச்சுங்க சொதப்பிடும். அதனால ஒரே மாதிரி ஒரே ஸ்பீடு தான். மெதுவா இன்னும் கொஞ்சம் வேணா மெதுவா பண்ணிக்கலாம். நம்ம மெதுவா தான் எடுப்போம், ஆனா முடியாது. அடுத்த வரை ஏன் போயிடும். ஏன்னா இந்த வரியோட அமைப்பு அதோட ஆற்றல். அதனால சாமி இதான் முதல் பாண்ட அருள் பதிகம் படிங்கம்மா. முருகாசனம். முருகாசரணம். தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தன தான முத்தே தருபத்தி திருநகையத்தி கிரசக்தி சரவண முக்தி குருவித்து குரு பரகன போதும் முக்கட்பரமர்க்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பட்டு முவர்க்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை தத்தை கணைதொடு ஒற்ற கிரிமத்தி பொருதொடு பட்ட பகல் வட்டத்திகிரியிலிரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள் ஒரு நாளே
தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்த பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட ದಿಕ್ಕುಪ್ಪರಿಯಟ್ಟ ಭೈರವ ತೊಕ್ಕು ತೊಗು ತೊಕ್ಕು ತೊಗು ತೊಗು ಚಿತ್ರ ಪ್ರಭುರಿಕ್ಕು ತ್ರಿಗಡಗೆನ್ನ ಬೋಧ ಕೊತ್ತುಪ್ಪರೆ ಕೊಟ್ಟ ಕಳಮಿಸಿ ಕುಕ್ಕು ಕುಗು ಕುಕ್ಕು ಕುಗು ಕುಗು ಕುತ್ತಿಪ್ಪುದೆ ಪುಕ್ಕು ಪಿಡಿಗೆನ ಮುದುಕೂಗೆ ಕೊಟ್ಪುಟ್ರಡ ನಟ್ಪುಟ್ರ ಉಣರಿ வெட்டிப்பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறபல பெருமாளே பக்தர்க்கிற தத்த கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. முருகாசரணம். ரைட்டுமா, வாழ்த்துக்கள். போதும் போதும், இது போதும், இந்த ஸ்பீடு போதும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மலை ஏறிடலாம், மலை ஏறிடலாம். சாமி முருகா முருகா முருகா. சரி, அடுத்த அடுத்த பேர் எடுக்குமா? தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தன தான முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடையன ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல்ல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தையவத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திட்கொட் நடிக்க கழுகொடு கழுதாட குத்து படவொத்த பொறவல்ல பெருமாளே குத்து படவொத்த பொறவல்ல பெருமாளே. முருகாசரணமையா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல ஸ்பீடு. அந்த அந்த ஸ்பீடோட போனாத கொடுத்துட்டீங்க. பயம் இல்லாம அந்த அந்த சந்தத்தோடவே வந்துடணும். எடுங்கய்யா, நீங்க எடுங்கய்யா. ஓகே. தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தான முத்தை தருபத்தி திருநகை அத்தி இறை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத்து அமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக எனவோத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புகை புக்கு பிடியன முதுகூகை கொட்பற்ற நட்பற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல்ல பெருமாளே பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே.
குத்து பட ஒத்து பொறவல்ல பெருமாளே, குத்து பட ஒத்து பொறவல்ல பெருமாளே, பொறவல்ல பெருமாளே. தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தனதான. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். ஐயா உங்களுக்கு சிறப்பு சிறப்பு. ஐயா உங்களுக்கு எதுவும் சிறப்பு. டைம் ஆகல? ஐயா நீங்க தான் அந்த இந்த குரூப்புக்கு லீடர், நீங்க தான். வந்துருச்சு, அருமையா வந்துருச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப வேற யாரும் எடுக்க வேண்டியிருக்கு? அந்த கனிஷ்கா அந்த பொண்ணு நல்லா போடும் அந்த பாட்டை. பாட சொல்லுங்க. இருங்க, அவங்க அம்மா வந்துட்டாங்க. எங்க ஓடிட்டாளா? மியூட் பண்ணிருக்கீங்க. பிடிச்சு கொண்டாங்க அவளை. மியூட் பண்ணிருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம், நானே அன்மியூட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அவளுக்கு இந்த சாம்பிராணி பட்டது ஒரு மாதிரி இருக்குமா, நான் இது முக்கியமான பதிவு. சேர்த்து சொல்லிட சொல்றேன். ஒரு 3-4 பாட்டு சேர்த்து சொல்றேன். இல்ல இந்த டெய்லி ஒரு பாட்டு. இல்ல இந்த பாட்டு இந்த நல்லா பாட்டு பாடுவா. அவளுக்கு தெரியும், பார்க்காமயே தெரியும். சரிப்பா நல்லா பாடிட்டு பாட சொல்லுங்க. சரிம்மா. ஓகே ஐயா. நம்ம அடியார் குழுல இருக்கவங்க சந்தோஷங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இது இப்படியே பழக்கி விட்டுட்டாங்க நம்மளோட காலத்துல. அது சந்தோஷங்கிறது இன்பமும் துன்பமும் வந்துகிட்டே இருக்குங்கிறது டைரக்டா சொல்லக்கூடிய வார்த்தை சமஸ்கிருதம். நம்ம தமிழ்ல தேவாரத்துல இங்கேயும் கிடையாது. சந்தோஷங்கிற வார்த்தை எங்கேயாவது யாரும் ஞானசம்பந்த பதிகத்துல வந்திருக்கா, 50 பேர்ல வந்திருக்கா, சுந்தர சாமில திருவாசகத்துல வந்திருக்கா, திருப்புகள்ல வந்திருக்கு? ஒண்ணும் கிடையாது. என்ன வரும், எப்படி இருக்கும் நம்ம கேட்போம். என்னங்க ஏன் அப்படி மகிழ்ச்சியா இருக்கேன், இன்னொரு வாட்டி எழுதி வைப்போம். என்ன நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன், அடுத்த ஆனந்தமா இருக்கேன், கொஞ்ச இடம் கல்யாணம் முடிச்சு வச்சு உனக்கு அப்புறம் நல்ல ஆனந்தமா இருக்கேன், பேரப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு, அடுத்த ஆனந்தம், எல்லாரையும் செட்டில் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்து பேரானந்தம். எல்லாத்தையும் அவங்களாம் செட் பண்ணிட்டு நானும் என் மனைவி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு சிவசிவான்னு கோயிலுக்கு எல்லாம் போறோம். மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், இதுதான். அதனால ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா அப்படி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கேன். நிறைவுனா என்கிட்ட இருக்க செல்வம் போதும். நிறைவு இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும். நிறைவு அப்புறம் அதோட நல்ல நிறைவா வச்சிருக்காரு என் சாமி, நல்ல நிறைவா வச்சிருக்காரு என் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தணும். இப்ப தமிழை படிக்கிறோம், வெறும் தமிழ் இப்ப நீங்க இப்ப எடுத்தோம்னா உங்க பேர குழந்தைகளுக்கு போகும். நம்ம தமிழ் வளர்த்து நம்ம வெறும் பாட்டு மட்டும் படிக்கல, சைவ நெறிய வளர்த்துக்கணும். இதோட தொடர்ச்சி அப்படியே பாருங்க, உங்க வம்சம் போயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த யார் போற பாருங்க. ஐயா அந்த ஒரு அர்த்தம் மட்டும் சொல்ல முடியுமா? அதாவது அந்த போன பாட்டு இருக்கு இல்லையா, விநாயகர் துதி, அதுல இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர், அது வரைக்கும் தெரியுது. வண்டு எச்சில் பயிர், அந்த எச்சில் பயிருனா வண்டு இளநீர்னா தேனை தான் சொல்றாங்களா? ஆமா, எச்சில் பயிர்னா எச்சில், அதாவது எச்சில்னா தேனு, இளநீர் வண்டுனா தேனி, அதோட எச்சி தான் அந்த தேனு எச்சில். அதுக்கப்புறம் பயிறு அப்ப வகை, வண்டு எச்சிங்கிறது தேநீர் தான். அதை தின்னுட்டு மிச்சத்தை தானே நம்ம சாமி அப்ப எச்சி பண்ணிருது அது. அதனால எச்சிங்கிறது அது சொல்றது. அது தெய்வீகமானதுனால சாமி போடுறாங்க. ஒரு சில ஆச்சாரங்கள் வந்து தேனை கூட போட மாட்டாங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட். எச்சில் பயிர் அதாவது வண்டு எச்சில்னு போட்டிருக்காங்களே, அது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஆமா, அந்த வண்டு அதுக்கு எங்க ஒரு மகரந்தத்தை எடுக்க ஒவ்வொரு ஈயும் அது உள்ள ராஜ ஈ நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், பெருசா இருக்கும்.
நம்ம 2 கட்டவர அகலத்துக்கு நான் பார்த்திருக்கேன். 2 ராஜா. ராஜா வந்து சிகப்பு, நல்லா அப்படியே தக தகன்னு சிகப்பா இருக்கும். அது உருவம்லாம் ராணி கோல்டு கலர்ல இருக்கும். அடியே அந்த காட்சியை பார்த்தோம். ஒரு பெரிய தேன் கூட காட்சி விட்டுட்டாங்க. ஒயின்னு மலையில இருந்துச்சு. போகரோட குகை, நவபாசனம் செஞ்ச இடம். அங்க பார்க்க போயிருந்தோம். குகைக்குள்ள போய் உட்கார்ந்து நைட்டு 12 மணிக்கு தீக்குச்சி வச்சு விளக்கு ஏற்றினா எரியும். 6 மணிக்கு மேல அந்த விளக்கு அமையும். அது பாக்குறதுக்காண்டி நாங்கள் டெஸ்ட்டுக்கு போனோம். உள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பகலுக்கு எரிஞ்சிச்சு. 6 மணி வந்தோன்னா ஆஃப் ஆயிடுச்சு விளக்கு. அந்த அதிசயம் பார்க்கறதுதான் இந்த கூட்டம் ஒருத்தர் சங்கு அதிகமா ஊதி கிளப்பி விட்டாரு. அது அப்படியே படர்ந்து வந்து எல்லாரும் கொத்து வந்துச்சு. எல்லாரும் வேட்டியை போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. நான் எதுவுமே செய்யல. அப்படியே நின்னோம். உடம்பு பூரா என் உருவமே தெரியல. இதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்ப கண்ணு மட்டும் தெரிஞ்சு கீழே வந்து இந்த உரக்குழியில அந்த போகர் அதை வந்து உரைச்சி எடுக்கும்போது அதுல ஒரு சின்ன குழியில கோல்டு கலர்ல ஒரு தீர்த்தம் இருக்கும். அதுல இப்ப என்ன மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த 2 ஈ மட்டும் இறங்கி மற்ற இளங்க சுத்திக்கிட்டு இருக்கு. 2 ஈய பார்த்தேன் கண்ணால. 2 ஈ ராஜை 2 வந்து அந்த நீரை குடிக்குது. குடிச்சிட்டு அது போனது பிற்பாடுதான் எல்லாம் பறந்து போகுது. எல்லாரும் படுத்துட்டாங்க. நம்ம உடம்பு பூரா இருக்கு. ஒரு ஈ கூட கடிக்கல. என்ன ஆனந்தம். அந்த ராஜா வந்தது பார்வதி பரமேஸ்வரன். இந்த காட்சியை அடியில் கடிச்சு. அதனாலதான் அதுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துல போய் ஒரு பூல இருந்து மகரந்த தேடி அந்த முட்டு மகரந்தம் எப்படின்னா ஒரு பூ விடிய காலையில் அப்படி மலரும், டக்குன்னு எடுத்துடும். அப்ப எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே அவ கஷ்டப்பட்டு கொண்டாரு தேனை நம்ம திருடுறோம். அதுவும் தீ வச்சு கொளுத்துறோம். அந்த தீ வச்சு கொளுத்துறதுக்கெல்லாம் எத்தனையோ பிறவி தேனியா பிறக்கணும், பிறந்து சாகும். அதனால தேனை சாப்பிட்டாலே பாவமா. அது வளர்க்குறவங்க முறையா வளர்க்கணும். அதுக்கெல்லாம் எங்க தேடி கொண்டாருது மகரந்தத்தை. அது எச்சியது நம்ம திங்கிறோம். அதனால அது எச்சிங்கிறத அழகா சாமி எந்த திருமலையும் சொல்லாத சொல்லியிருப்பாரு சார். எச்சில் வண்டு எச்சி அது பிள்ளையாரு சாப்பிடுவார். ஆனந்தம் முருகாசரணம். ஐயா, நான் டெய்லியும் வந்து இது பாலுக்கு வந்து நான் பால் தான் சாப்பிடுவேன். காஃபி கூட அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதில் டெய்லி தேன் சர்க்கரை இப்போலாம் தேன் ஊற்றி தான் சாப்பிடுவேன். இனிமேலுக்கு அதை பற்றி யோசிப்பேன் நான். பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்பதான் செயற்கை முறையில வளர்க்குறாங்க. அதெல்லாம் தப்பு இல்ல. அது இறைவனுக்கு போடுறதுனால இறைவனுக்கு கொடுத்துட்டு பாடும்போது அந்த அந்த வினை அவர் எடுத்துக்கிடுவார். சாமிக்கு அர்ப்பணம் பண்ணா எவ்வளவு பெரிய உள்ளுக்குள்ள சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டா அது பிரசாதம். அந்த கோயிலுக்கு வெளியில கொடுக்கறதெல்லாம் பிரசாதம். அதுல வினை இருக்கும். யாரோ வந்து கூட்டமா இருக்கு, அவன் வந்து அன்னதானத்தை போட்டு போயிடுறான். நம்ம ஆளு பசியில அதை சாப்பிட்டு ஆளு கொஞ்சமா அவன் பாவத்தை வாங்கிட்டு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. அவன் தெளிவாயிடுறான். பெரிய அதிசயம் நடக்குது. இந்த கலியுகத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் கோயிலுக்கு போனா அன்னதானத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு குண்டியல்ல காசு போட்டுரும். ஏன்னா இந்த கலியுகத்துல யாரு வர்றான் யாரு பணம் பார்க்கணும். ரொம்ப தெளிவா இருக்கணும். முருகாசன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யார் அடுத்து பாடுறீங்களா? நான் முயற்சி பண்ணிட்டேயா. முயற்சி பண்ணுங்க. தாராளமா பயமே வேண்டாம், படிக்க. தத்தத்தன 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 தனனான முத்தித்தரு பத்தித்திரு நகை அத்திக்கிரு சக்தி சரவண முத்திக்கிரு வித்து குருபர என ஓதும் முக்கப்பற்று மறுக்கு சுருதியின் முப்பட்டு கற்பித்து இரவர் 30 முப்பர்க்கத்து அமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணித்தொடு ஒற்றைகிரி மத்து பொழுது ஒரு பட்டு பகல் வட்ட திரிகில் இரவாக பட்குக்கு பற்றுக்கு இரத்தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சித்தகு பொருள் பச்சத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவி திக்கு ஒட்க நடிக்க கழுகோடு கழுகு ஆட திக்கு பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு சிற்ற பைரவிக்கு இத்திரி கழக என ஓத கொத்து பறை கொட்கட்டலும் மிச்சை குக்கு 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 குக்கு
குத்தி புதை புக்கு பிரியன முதுகூகை பொற்புற்று எழு நட்பு அற்று அவுனுரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே 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 தத்தத்தன 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 தனனான. முருகா சரணம். வாழ்த்துக்கள்மா. எந்த பதஷ்டம் பட வேண்டாம், நல்லா பாடுறீங்க. எல்லாருக்கும் வந்துடும், சாமி அருள் பண்ணுவார். சார் வேற யாருமா பாடுறீங்க? அடுத்த பாட்டுக்கு போலாமா? சரிங்க. சரி ஐயா, அடுத்த பாட்டுக்கு போலாமா? தாராளம் ஐயா. போகலாம், அடுத்த பாட்டுக்கு போ. தாராளம் போலாம் ஐயா. விகாசனம் முதல் படைவீடு. படைவீடு திருப்பரங்குன்றம். விகாசனம். தன தந்தன தன 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 தந்தன தன 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 தந்தன் தன 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 தனதான. அந்த தனதாங்கிறதுல கால் இல்லாம இருக்கும், அவங்க ஒரு கோடு போட்டு ஒரு கால் வாங்குற ஒரு பேனால போட்டுக்கணும் ஐயா. பிரிண்டிங் மிஸ்டேக். ஐயா, இந்த புக்கு வந்து நிறைய பேருக்கு நான் கொடுக்க முடியல. அந்த புவனேஸ்வரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கனிஷ்காவுக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்க எல்லாமே வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வேறு தான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். புத்தகம் சில பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறேன். அதை நீங்க எங்க கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுப்போம். நீங்க யாராவது ஊருக்கு உங்கள்ட்ட வந்து சேர்றாங்க, யாராவது பாரில இருந்து வந்துட்டு போனாங்கன்னா சொல்லுங்க, அவங்க வந்து இங்க வர சொல்லுங்க, நாங்க கொடுத்து விட்டுறோம் அவங்கள்ட்ட. திருச்சியில இருந்து வந்தா நாங்க இப்ப உங்களுக்கு ஈஸி கொடுத்துருவோம். அவங்க பாருங்க. சொல்லுங்கய்யா. இல்லை அது நான் வேற ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நான் எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நான் அனுப்பிச்சுடுறேன், கவலைப்படாதீங்க. சரிங்க. தன தந்தன தன 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 தந்தன தன 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 தந்தன தன 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 தனதான. ஒரே மூச்சுல ஒரே ஸ்டெப்ல. உனை தினம் தொழுதிலன் உனதிலன் பல மலர் கொண்டு ஆடிய உடல் ஒரு தவநிழல் உனது அருமாறா. அவசரப்படக்கூடாது, மெதுவா. உனை தினம் தொழுதிலன் உனதிவில் பிணை, அந்த இடத்துல நிறுத்தணும். உணர்த்தினை உரத்திலன் மலர் கொண்டு ஆடியேனை உறப்பழிவினை ஒரு தவன் விழுவனது அருள்மாறா. உளத்துலன்பினை உறவின் அருகில் இருப்போடு சிகரமும் வளம் வருகில உவப்போடும் புகழ் துதி செய்ய விளையின் மலை போல கனைத்தலும் பக கடத்திதர் மிதைவர் கருத்தல் வெஞ்சினம் அறதினன் உளவினர் கதிர்த்தனந்தெரு கயிறு அடுகொடு பொருள் போதே கலக்குரஞ்சைகள் ஒளிவர வழிபுறு கருத்தினைந்தில ஒரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயம் மரமயில் முதுகினில் வருவாயே. வினைத்தளந்தனின் அலைவைகள் குதிகொள்ள விழுக்குடுந்தமி புகுதிசை கழுகுண விரித்த குஞ்சியர் மீனும் அவுணரை அமரர் புரிவேளா. விகுத்த பன்மையில் குயிமையில் அழகிய கொடிச்சி குங்குமம் முளைமுகடு உளநரை விரைத்த சந்தனம் பிரகமத புயவிரை உடைவோனே. தினச்சந்தன் மறை மனை முக மனை கொடு
உனத்தொரிந்திலன் பொதிய பின்னவரோடு சினைத்த நிந்தினை செய்ய முனி வரதொரு மகிழ்வோனே தினத்தனம் சாத்திரமறை முனி முறை கோடு அந்த இடத்துல நிறுத்தி பிடிக்கணும். தினத்தினம் சாத்திரமறை முனி முறை கோடு புனர் சொரிந்திலல் பொதிய வினவரோடு சினத்த நிந்தனை செய்ய முனி வரதொழு மகிழ்வோனே. சினத்தை நிந்தனை செய்ய முனி வரதொழு மகிழ்வோனே. தெனத்தனந்தன என வரி எழினரை தெவிட்ட அன்போடு பருகியர் பொலிதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. களக்குறஞ்செயல் ஒளிவர வழிவரு கருத்தனைந்தில முறுபொழுது அளவைகொள் கணத்தில் என் பய மரமகிழ் முதுகினில் வருவோனே. திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. தன 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 ஐயா உங்கள் வாய்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு, மியூட் ஆகிடுச்சா இல்லையே ஐயா? சொல்லுங்க. இல்லை திடீர்னு மியூட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இங்க போன் வந்துச்சு அதனால. ஓகே ஓகே. இது வந்து மெதுவா இன்னும் மெதுவா சுலபா பண்ணிக்கலாம். உனை தினம் தொழுதின் உணதியில் வினை உரத்திலன்பல மலர் கொண்டு அடி உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள்மாறா தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனதான உனைத்தினம் தொழுதிலன் உணதியில் வினை உரத்திலன்பல மலர் கொண்டு அடியினை உறப்பழிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உளத்துலன்பினர் உறவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறேன் உவப்பொடு உண்புகள் துதி செய்ய விலகின் மலை போல. இப்படி பாடி கத்துக்குங்க. அப்புறம் வேமா வந்து உளத்திலன்பின உறவிடல் அருகின விருப்பொடு சிகரமும் பலம் வருகிறேன் உவப்பொடு உண்புகள் துதி செய்ய விலகிறன் மலை போல. அப்புறம் படிக்கலாம். புதுசா வரவங்களும் இந்த பாட்டு கொஞ்சம் இதா இருக்கும். மெதுவா சந்தத்தையும் மெதுவா எடுத்துங்க. தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனதான உனத்தினம் தொழிதினன் உனதியல் வினை அந்த இடத்துல உனதியல் வினை உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரத்திலன்பல மலர் கொண்டு அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது மறுமாறா. இதான் ஃபர்ஸ்ட் இப்படி சாந்தமா போங்க, அப்புறம் நீங்க மேம் போங்க. யோகாசனம் யாருக்கு எடுக்கிறதுக்கு பாப்பாடு பாப்பா பாடு பாப்பா பாடுவியா? தனத்தனந்தன தன 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 தனத்தனந்தன தன 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 தனத்தனந்தன தன 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 தான உனை தினம் தொழுதிலனுனதியல்பின உரைத்திலன் பல மலர் கொண்டு அடியின் உறப்பணிந்தலன் ஒரு தவமிலனுன அருள் மாறா உழைத்துலன்பினர் உறைவிடமருகிலன் திருப்போடும் சிகரவும் பலம் வருகில உவப்போடும் புகழ் துதி செய்க விலகிலன் மலை போலே கனத்தையும் பகடது பிடர்மி செவரு கருத்த வெஞ்சின மலரிதன் உழகின
കടിത്തടർത്തേരി കൈരടു കഥയ്ക്കൊടു പൊരുകോത കലക്കുറുൺ செயல் ஒழிவர அழிவுரு கருத்துணைந்தல முறுபொழுதளைவுகொள் கணத்திலென் பயமரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலைகள் குதிகொல விழுக்குடந்துமே யுகுதசை கழுகுன விரித்த குஞ்சிய ரெணுமகுரணையமர் புரிவேலா மிகுத்த பம்பை குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலைமுகதுழுநரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனிமுறை கொடுப்புனச் சொரிந்தல பொதிய வினவரோட தினத்தெனிந்தன செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தெனை தெனம் தன எனவரியலினரை தேவிட்ட அன்போடு பருகுய பொழுத்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவணன் பெருமாளே கலக்குறுன் செயல் ஒழிவர அழிவுரு கருத்துணைந்தல ஒரு பொழுதளைவு கணத்தில் என்பய மரமகில் முதுகினில் வருவாயே தெனம் தன எனவரிகளினரை செவிட்ட அன்போடு பருகுயர் பொழுத்திகள் திருப்பரங்கி தரினுரை சரவணன் பெருமாளே திருப்பரங்கிரி தனிலுரை சரவணன் பெருமாளே. அவருக்கு ஐயா வெளில போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நானே கால் பண்ணுறேன். ஹே, எனக்கு இந்த பாட்டு தெரியாது. நான் இந்த பாட்டை பாடவே இல்லை. ஐயா அப்படியா? இல்லை கட்டாகல. நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இல்லை அந்த குரூப்லேயே இருக்கும் பாருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுவீங்க. கிளிக் பண்ணுங்கள். இல்லை அந்த குரூப்பில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். இதுலேருந்து வெளில வந்துடுங்க. உனக்கு தெரியுமாடா இந்த பாட்டு? உன்னை முத்தை தெரு பாடுறதுக்கு கேட்டாங்க, தெரியாதா? நீ வேணா அவர் வந்து முத்தை தெரு பத்தி திருநகை பாடு. ஏன்னா எனக்கு இந்த பாட்டு தெரியும். எனக்கு தெரியும் கொஞ்சம். நான் முயற்சி பண்ணுறேன். அது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ லேட் ஆகிடுமே, அதை நான் ப்ராக்டிஸே பண்ணேன். நான் நேற்று தான் பண்ணணும், அந்த நேற்றும் பண்ணல. 2 பாட்டு மட்டும் ப்ராக்டிஸே பண்ணேன். நான் அவரே கால் பண்ணுறேன். வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. ஐயா மியூட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா மியூட்டில் இருக்கீங்க. ஐயா ஐயா மியூட்டில் இருக்கீங்க. ஐயா ஐயா மியூட்டில் இருக்கீங்க. நீங்கள் அந்த மியூட்டில் இருக்கீங்க பாருங்கள். இல்லை மியூட் சொல்லுங்கண்ணா. அண்ணா ஐயா மியூட் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்க. கேட்கல மியூட் போட்டிருக்கீங்க. மேலே மியூட்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த மியூட் எனேபிள் பண்ணுங்க. எனக்கு என்னால் எனேபிள் பண்ண முடியல, அதான் பிரச்சனை. ஐயா ஆனா திரும்பவும் வந்து அவளை மாதிரி பாப்பா மாதிரி போயிட்டு வர சொல்லுங்க. ஐயா இல்லைன்னா திருப்பி போயிட்டு வெளில வரீங்களா? மியூட் ஆயிருக்கு.
போயிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குரூப்ல புதுசா யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க போல. அது மகா அது அவங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. இந்த புக் என்னக்கா கிருஷ்ணா, இந்த புக்கு நான் வச்சிருக்கிறேன். இல்ல இந்த புக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆனா இந்த புக்ல ஐயா பாட்டுலாம் வரிசையில வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அப்போ அதை யூஸ் பண்ணுங்க. இந்த புக்கு நான் அதான் நான் பார்க்க. ஆனா அந்த தன 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 அதெல்லாம் அது இல்ல. அது அது ராகம் இல்ல. அதில் இருக்காது. சில புக்கில் இப்போ வர புக்கிலலாம் யாரும் இருக்காது. பாட்டுக்கு நேராக போடுவாங்க. அதனால தான் நம்ம படிக்கிறோம். தவறாக படிக்கிறது, படிக்க முடியாமல் போகிறது காரணமே அதுதான். இது இது வந்து நிறைய பாட்டு திருப்புகள் நிறைய இருக்கு இதுல. ஆமாம் இருக்கும். இது வந்து ஐயா வந்து தொகுத்து வந்து ஐயா அது வந்துட்டு ஃபுல் திருப்புகளா இருக்கும்க்கா. ஐயா மியூட் இருக்கு. திருப்பியும் அது மேல ஆனா நீங்க இல்லைன்னா அந்த புக்ல இப்போ கரெக்டா இருக்கு. அந்த திருப்புகள் எங்க வாங்குனீங்க? இந்த திருப்புகள் வந்து இங்க மலேசியால இந்த பிரிக்ஃபீல்ட் சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் கோயில் முன்னுக்கு வாங்கினேன். ஓ, மலேசியாவுல ஆரம்பத்துல எல்லாம் பதம் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு. இந்த புக்கு அங்கதான். அது நல்லா இருக்கு, வரிசையா இருக்கு. நீங்க பாரு பாட்டு இதுல வரிசையில் வருது. கரெக்டா அந்த அந்த ராகம் சொல்லும்போது உட்காருதா? கரெக்டா வருதா? அந்த ராகம் தான் இல்ல தன 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 அந்த மாதிரி எல்லாம் இதுல இல்ல. பாட்டு மட்டும் தான் வருது. பாட்டு அதோட பொருளும் விளக்கமும் தான் இருக்குது இல்ல. நம்ம பொருள் தெரிஞ்ச வேண்டியதான். படிக்கையில பொருளுக்குள்ள போனீங்கன்னா பாட்டு வராது. எல்லாத்துக்கும் பொருள் அந்த கடவுள் தான். நீங்க படிச்சு 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 அந்த உணரும் போது அப்புறம் அதுல பொருளும் வந்துடும். திருப்புகள்ல வந்து சைவ சித்தாந்தம் எல்லாமே வந்துடும். அதுலயே பொருள் சொல்லியிருப்பாரு சாமி. அது அந்த படிக்கும் போது சுட சுட தோசை பண்ற மாதிரி அப்பவே சொல்லிடணும். நான் அப்படி சொல்லிடுறது. நாங்க முற்றோதல்ல பண்ணல இந்த இடத்துல தான் திருவாசகத்துல போய் உட்கார்ந்தா 40 வருஷம் திருவாசகம் படிக்கிறாங்க. ஒருத்தர் பாடகரு, அவர் என்ன செய்வாரு, பாடிக்கிட்டே இருப்பாரு, ரெஸ்ட் இல்ல. அந்த டீ டயத்து கூட டீ நிப்பாடக்கூடாது, டீ சாப்பிட்டுட்டே போகும். அப்புறம் சாப்பிடணும், சாப்பிட முடிஞ்சு 2-1 மணி நேரம் ரெஸ்ட், மறுபடியும் 4 மணிக்கு போயிடணும். இப்படி விரட்டி விட்டுவாரு. எந்த பொருளும் சொல்ல மாட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார மாட்டாங்க. அவருக்கு 100 பேர் கிடைக்க மாட்டாங்க. இப்படி போயிடுறாங்க. அதனால நாங்க அதுல இருந்து அதுக்கு எதிர்மறையா இருப்போம். நாங்க 30 வருஷம் படிச்சிருக்க, ஒரு வருஷத்துக்கு 2 வரிக்கு பொருள் சொல்லியிருந்தா எல்லாரும் ஆனந்தமா கத்துருப்பாங்க. இது வரைக்கும் முட்டாள வச்சிருக்காங்க. எதுக்கு அது மாதிரி கூடாது. இந்த திருக்குறள்ல அதிகம் படிக்கையில அதுக்கான பொருள் சொல்லணும். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். பக்கத்துல பொருளை தேடி அது ரொம்ப சாப்பிடுறோம். ஒரு பழம்னா அது என்ன சுவைன்னு தெரியுதுல்ல, ஒரு தடவை தெரிஞ்சுச்சுன்னா அதை நம்ம மனசுல பதிச்சுக்கணும். தானாவே வரும். எல்லாமே உங்களுக்கே தெரியணும். பல பேர் திருப்புகளுக்கு ஞானசம்பந்தர் வந்து 3000-4000 வருஷம் அது அன்னையிலிருந்து பொருள் எழுதுறாங்க. இன்னைக்கு எழுதுற பொருளும் பொருந்தும். ஆனா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து எல்லாருக்குமே ஒரு பொருள், எனக்கு ஒரு பொருளை உணர்த்துவாரு, உங்களுக்கு ஒரு பொருளை உணர்த்துவார். அது சில பேர் சொல்லியிருக்காங்க, அதை படிங்க. அதையும் தாண்டி எனக்கு தோணணும் பொருள், அதான் ஞானம். பிறர் சொல்ற பொருளை சாமியை மட்டும் அளவிட முடியாது. அறிவினால் அறிவது அறிவு. எந்த அறிவினாலையும் அறிய முடியாதது முருகன். நீ எந்த ஸ்பீட்ல போனாலும் குச்சி அளவு, அப்படி திரும்ப அளவு, குச்சி அளவு போயிட்டு அதுக்கு தக்கன அருள் போய்கிட்டே இருப்பாராம். அது அன்னைக்கு நான் சொல்றாரு, யாராலையும் அறிய முடியாத அறிவு. அப்படியேப்பட்ட பரபிரம்ம முருகபெருமானோட பதிகத்தை நம்ம எல்லாம் எடுத்திருக்கோம்னா பெரிய பாக்கியசாலி. நீங்கள் திருப்புகளை படிக்கிறவங்க உங்க வம்சம்லாம் பிறவிகள் தோறும், இந்த பிறவி விட முடியாது போடுறாரு. பிறவிகள் தோறும் எனைநழியாத படி உணதாள்கள் அருள்வாயே. படினா நான் 50 படி ஏறிட்டேன், என் பிறவி முடிஞ்சு போச்சு, அடுத்த பிறவில கீழே போட்டுருவியோ, நான் 1 படில இருந்து ஏறணுமாப்பா? இல்ல, நீ அந்த 50 படில இருந்து அதுக்கு மேல ஏறு அப்படிம்பாரு சாமி. அதை வர வாங்கி வச்சிருக்காரு. அதனால இந்த பிறவில திருப்புகளை தொட்டு இந்த ஆன்மா எது வரைக்கும் கத்துக்குச்சோ, திரும்ப அடுத்த பிறவிலும் திருப்புகளை தொட்டு அதுல இருந்து கத்துக்கிறோமா. பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுணதாள்கள் அருள்வாயே. அப்படியாப்பட்ட சாமியோட புகழ் குருநாதரோட அது எடுத்திருக்கோம். நீங்க எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம்.
முருகன் அருள் பெறுவார். முருகாசனம். ஐயா சொல்லுங்க, நீங்க என்னமோ சொன்னீங்களே? இல்லையா நான் நான் எதுவும் சொல்லலையா. அதான் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க, அந்த கோமதி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான். அவங்க மலேசியாவுக்கு சொந்தம் இல்லதான், ஆனா பரவாயில்ல, அதை வச்சு படிக்க சொல்லுங்க. இந்த நம்ம அவங்க முதல்ல இன்னொருத்த பாடுறாங்களோ அதுக்கு அடுத்து பாடும்போது இந்த சந்தத்தை கேட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சந்தத்தை மட்டும் அந்த பாட்டுக்கு அவங்க எடுத்து படிக்க சொல்லுங்க. யாராவது வந்து போனாங்கன்னா ஒரு புக்கை கொடுத்துடலாம். என்கிட்ட சந்தம் இல்லாம சந்தத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வகையான திருப்புகள் இருக்கு எங்க வீட்டுல. எல்லாமே இருக்கு. இருக்கட்டும். சந்தம் இல்லாம இருக்க கூடாதுங்க ஐயா. அரையிற வாக்கு, சந்த இயல், இசை, நாடகம். இந்த சந்தம் வந்து ஒரு பாடுதான் திருக்கூத்து, வயக்கூத்து, எல்லாமே. இந்த கூத்து இன்னைக்கு சினிமா கூத்துல இந்த நம்மளோட ஐயாவோட சந்தத்துல இருந்தா யூடியூன் போடுறாங்க. எல்லாமே ஐயாவோட. ஆமா, டபுள் எம்ஏ டீச்சர் படிச்சிருப்பாங்க. அவங்கனால கோர்வையை சொல்ல முடியாத நம்ம வயக்காட்டுல நாத்து நடுற கிளவி ஒரு பாட்டு போடும். நினைச்சு எவ்வளவு போட முடியுமா? ஒப்பாரி வைப்பாங்க, தாலாட்டு போடுவாங்க. அதெல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவங்க படிக்கவே இல்லை. எப்படி எனக்கு தெரியாதும்பாங்க. ரத்தத்திலேயே ஊறி வந்தது. விந்ததில் ஊறி வந்தது காயம், வந்தது கோடி இனிமேலாம். எப்படி தமிழ் எல்லாருக்கும், நம்ம யாராருக்கு தமிழ்ல ரத்தம் ஓடுதோ அதுல பூரா முருகன் இருப்பார். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா இருப்பார். என்ன புண்ணியம் செய்தனே மனமே, நெஞ்சத்து இருங்கடல் வையத்து முன்ன நீம்புரி முடிவிலை பயணங்கள் மண்ணு காவிரி தூள் வளஞ்சுழி வானனை அன்னி ஆதரித்து பாடியும் மாடியும் ஐயாற்று அரசை. ஐயா வந்து ஐயாயிரத்துல வந்திருக்காரு. பெரிய புண்ணியம். ஐயாயிரத்துல வந்து சாமி இங்க வச்சிருக்காரு நம்மளுக்கு. கங்காயம்னு கோதாவரி மேல 5 நதிகளை, அந்த காவிரிய, அந்த ஆதிகங்க பகீரதன் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல காவிரி வந்திருக்கு. கங்கையில வரதுக்கு இல்ல, அந்த காவிரிக்கு வடநாட்டுக்கு அங்க இருந்து கடல் கொண்டு வந்த காவிரி நம்ம முக்கம்பு, திருச்சிக்கு முன்னாடி முக்கம்புல 2ஆ பிரியுது. இங்கிட்டு கொள்ளிடமா பிரியுது. நடுவுல ஒரு அணை. அதுலதான் ஜம்புகேஸ்வரரும் அம்பாலும் வர போறாங்க. அதுக்கு அந்த ரங்கநாதருக்கு வந்து தனி இடமே கிடையாது. அதுல அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு இருக்கிற சந்திர தீர்த்தம் வந்து அகிலாண்டேஸ்வரோட 14வது தீர்த்தம். இவங்க எங்க போனாலும் பெருமாள் வந்தங்கி படுத்துக்கிடுவாரு. சரி, அண்ணன் அதுல குளிச்சுட்டு போட்டு விட்டு கொடுத்துருக்கா அந்த அம்மா. அது வரைக்குமே வந்து அகிலாண்டேஸ்வரோட இடம் தான் அது. ஸ்ரீரங்கத்துக்கு தனி இது கிடையாது. இப்படியே பட்டதுல அந்த திருமுறையில யாருமே அந்த அணைக்கு பேர் வைக்கல. நம்ம ஆள் போட்டாரு பழனி திருப்புகள்ல. வேமர அணையில் இனிது துகிலும் விழிகளன் மருகோனே. யாரு வெமர அணை? இந்த 2 புகடு காவிரியில அணை. அங்கிட்டு ஜம்புகேஸ்வரர் உங்களை உட்காந்துருக்காங்களாம். அங்க விழிகள் நளினன் கண்ணன் படுத்துக்கிட்டு உலகத்தை ஏற்கிறாரு. ரங்கநாதர் கையில சிவலிங்கம் இருக்குது. அதை மறைச்சு வைப்பாங்க அந்த ஸ்ரீரங்கத்தாளு. ஓம் நமச்சிவாய அவர் சொல்லிக்கிட்டு உலகத்தை இயக்கிட்டு இருக்காரு படுத்துக்கிட்டு. 16 வகை பச்சனம் ஒரு நாளைக்கு படைக்கப்படுது. தூங்கிட்டு இருக்காளுக்கு 16 பச்சை வேணா சாப்பிடுவானா? அவர் நிஷ்டையில இருந்து உலகத்தை இயக்கிட்டு இருக்காரு. சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் பசிக்கு அதிகம். வேலை பார்த்துருந்தா பசி தெரியாது. அதனால 16 வகை பச்சனத்தை வச்சுவிட்டு இந்த ஐயரெல்லாம் வீட்டுக்கு கழிட்டு போயிடுறாங்க. எல்லாம் அங்க இருக்கிறதெல்லாம் 1000 குடும்பமும் அவர் போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க நேர்ல பார்ப்போம் போய். அப்படியேப்பட்ட அவர் அடி அவர் வந்து விஷ்ணு தானே சிவபெருமானுக்கு. அதுல நம்ம ஆளு என்ன விட்டாரு, மருகோனே மருகோனே அப்படின்னு பெருமானை இழுத்து உள்ள போட்டு என்ன பாடுபடுத்துற. வெமர அணையில் விழிகள் நளினன். யாரு? கண்ணுக்கு அழகன். அவர்தான். துயில்றா தூங்குறாரு. வெமர அணையில் இனிது தூகிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடருக்கரிய குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. என்ன ஓடி போகுது? இல்ல 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 அப்படியேப்பட்ட சாமியோட இருக்கிறோம். நம்ம திருக்குறள் படிக்கிறவங்க எல்லாம் இனிமே இந்த ஆன்மா தோல்வியே விடாது. எத்தனை பிறவி எடுத்தாலும். இப்ப வந்திருக்கிறது இந்த சட்டை, அடுத்த சட்டை கழட்டி போட்டுரும். அடுத்த பிறவி இதை விட சூப்பரான சட்டை. எங்கே பிறப்போம்னு தெரியாது.
ஆனா எனக்கு முத்திய கொடு, இப்ப வந்தவங்க எல்லாம் உடனே எனக்கு பிறவே வேண்டாங்கிறாங்க. அதுக்கு தகுதி இருக்கா அவனுக்கு? 4 மாதத்துல என்ன தொண்டு செஞ்சிருக்கும்? தொண்டுக்கு தான் முதலிடம் கொடுப்பாரு சாமி. நான் பாட்டு பாட தெரியும், அதுக்கெல்லாம் கிடையாது. எங்காவது ஒரு தொண்டு செய்யணும், யாருக்காவது டெய்லி ஒரு உயிருக்கு ஏதாவது கொடுக்கணும். காலையில விடிஞ்சா எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டாலே போதும். அந்த உயிர்ல என் உயிரும் வந்துடும். எல்லா ஆன்மாக்களுக்கும் பிரபஞ்சத்துல சாமி அவங்களுக்கு ஏதாவது ஓய்வு உண்டா? அம்மைக்கு அப்பாவுக்கும் நம்ம ஆளு காவக்காரு. சத்து சித்து ஆனந்தம். சத்துங்கிறது உயரமான ஆகாயம், கீழே சித்து அம்மா. எல்லாத்தையும் என்ன எத்தனை பேரானு நீ படைச்சு விடியா, நான் சமைச்சு போடுறேன் போட்டு பார்ப்போம். சமைக்கிற பூரா அம்மா பூமியில தான் இருக்கா. நடுவில் ஒரு பொருள் இருக்கும், அதான் ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். முருகன் தான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் முருகனை கும்பிடாதவனுக்கு எந்த காலத்திலயும் ஆனந்தமே பெற முடியாது. அப்படியாப்பட்ட முருகபெருமான கும்பிடுறவங்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் பரகதியும் கொடுப்பாரு சாமி. ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கீங்க முருகப்பெருமான கும்பிடுறது. அது திருப்புகள் மூலியமா வணங்குறது சாதாரண விஷயமே இல்லை. கையில தொடவே முடியாது. நெருப்பை கையில தொட முடியுமா? நம்ம தொடுறோம். நெருப்பை விழுங்க முடியுமா? நம்ம விழுங்குறோம். இந்த குழந்தை விழுங்குது, நிறைய சாப்பிடுது. திருப்புகளை விழுங்க, அடுத்த பிறகுல ஆன்மா அப்படியே அதுல விழுங்க விழுங்க நெருப்புல தானா கணிஞ்சு சாமி கிட்ட தானா போயிடும். நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாம் முத்தி பெறுறது அவசியம். அது வரைக்கும் பூமியில தான் பிறக்கணும்னு வேண்டாம். அங்க ஒரு கையில தான் இருக்குது. அந்த ஐயா இங்க வந்துருவாரு, அடியாரோட கூத்து அடிக்கிறது. இங்க 1000 கையில இருக்கு. சுத்தி சுத்தி பார்க்கலாம், அடியாரை பார்க்கலாம், வணங்கலாம், அவங்களுக்கு தொண்டு செய்யலாம். அங்க ஒரு கையில பேசாம இருக்கணும். அங்க போய் அது எனக்கு வேண்டாம் சாமி. அதனாலதான் 63 நேரம் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாம் பதியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அதை பாடுனாலே நமக்கு அருள் வந்துருது. அவங்களுக்கு பிள்ளை நம்ம பிள்ளைக்கறி பிள்ளை தலைவிட்டி கொடுனானா கொடுக்க முடியுமா? இப்ப நம்ம கொடுப்போமா? எப்படி கொடுத்தாங்க? கண்ணை கொடுக்க முடியுமா? எப்படி கொடுத்தாங்க? அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த கஷ்டம் பண்ண முடியல. அவங்களை நினைச்சாதே அருள் வந்துடும். அவங்க பாடின பதியத்தை படிச்ச அந்த திருமுறை படிச்சா அது நான் படைச்சேனா இல்ல, படிச்சதை படிச்சா அவங்க படிக்கிறாங்க. இப்ப அருணகிரிநாதர் படிச்சதான் படிக்கிறேன். இப்ப அருணகிரிநாதர் தான் பாடுறாரு, நான் படைச்சா நான் சொந்தமா படைக்கிறேன், அப்பதான் நான் பாடுறேன்னு சொல்ல முடியும். அருள் வார்த்தைகள். இது அந்த வாயால பாடுறதுக்கு புண்ணியம். உங்களுக்கு ஒரு ஐயா கிடைச்சு எப்படியோ பழனி யாத்திரைக்கு வந்தவர் எப்படியோ கொண்டு போயிட்டார். இந்த ஆன்மாக்களை எல்லாம் இங்க இப்படி வச்சிருக்கேன். அது அவரோட ஐயாவோடது இல்ல, சாமி விரும்பி இருக்காரு. நீங்க சாமியை விரும்பல, பிறவிகள் தோறும் வந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சு. இது அழகா நிறைய கத்துக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு குழந்தை கருவுல 4 மாசத்திலே கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப அவங்க குழந்தை இறங்கணும்னே 2 வயசுல டான்ஸ் ஆடுதுங்கிறாங்க அவங்க அம்மா. எப்படி பாருங்க, இது பாடுது, வெஸ்டர்ன் மியூசிக்ல ஆடுது. அது ஆடல, நீ வயிற்றுல வச்சுக்கல, நீ நல்லா ரசிச்ச, ஒன்னாலதான் அந்த குழந்தை கத்துக்கிட்டு வந்துருக்கு. தவறு எங்கே இருக்குது? தாய்கிட்ட இருக்கு. ஆவதும் பெண்ணாலே அந்த காலத்துல கருவடைஞ்சா ஓரமா கொண்டு வச்சு தேவாரம், திருவாசகம், ஞான நூல்கள், 18 புராணங்களை பத்தி, தர்மத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அந்த குழந்தையெல்லாம் பிறந்து உலகத்தையே ஆண்டுச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. சமைக்கிறது ஜாக்கிரதை. வீட்டுல நீங்க சமைக்கிற உணவு கையில கோபமா இருந்துகிட்டு கரண்டி பிடிச்சி சமைச்சு பாருங்க. அந்த உணவை போட்டா எல்லாருமே அன்னைக்கு புற கடுக்கடுன்னு தான் இருப்பாங்க. பெண்கள் கையில அவ்வளவு விஷயம் இருக்கு, கரண்ட் இருக்கு. அந்த கரண்டியை பிடிச்சிக்கிட்டு சமைக்கையில எந்த ஒரு உணர்வும் இல்லாம செய்யும். என் கணவனுக்கு சமைக்கிறேன், என் குழந்தைக்கு ஆசையா சமைச்சு போடணும். அப்படி வேணா அந்த உணவு உள்ள போய் நல்லா படிக்க அந்த குழந்தை. நம்ம ஏதோ ஒரு டென்ஷன் எல்லாருக்கும் வரும் தான், ஒரே மாதிரி இருக்காது. அண்டமும் பிண்டமும் இயற்கையோட மாறி தான் வரும். புயல் வரும், சுனாமி வரும், அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளே வரும். அதெல்லாம் அடக்கணும். இந்த கண்ணு காது மூக்கு வாய் திருட்டு பயல்வோம் இவங்கெல்லாம் பார்த்து சொல்றத மனசுதான் முடிவு பண்ணணும். அது மனசு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்க சாமி இருந்தாருன்னா இவங்க சொல்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி போ வெளியிலன்றுவாங்க. அங்க உள்ள திருடனை வச்சிருந்தோம்னா கண்ணு சொல்றதை கேட்பான், காது சொல்றது கேட்பான், மூக்கு சுவாசி கண்டதை திங்க சொல்லு. அப்புறம் எப்படி உணர்வு மாறி போயிருமே. வெட்டு குத்துன்னு சொல்றது, ஆர்டர் போடுறது மனசுதான். அப்புறம் தான் கை கால் சேரும். அப்ப இந்த 5 புலன்களை எங்க போய் சேருமோ அந்த இடத்துல சாமி இருக்கும். அதான் இதயத்துல எந்த நேரமும் கரண்ட்லயே வச்சுக்கணும் சாமி. இங்க என்ன வேணாலும் செய்யுங்க, தூங்குங்க, எந்திரிங்க, மலஞ்சலம் கழிங்க, கணவன் மனைவி சேர்ந்து எந்த நேரத்திலையும் சாமி மறக்கூடாது.
சாமி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். கரண்ட்லயே இருந்தா உங்க கூட எல்லாமே நடக்கும். நடக்காதெல்லாம் நடத்தலாம். உடம்புக்கும் சாமிக்கும் உயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம அந்த உடம்பு தூங்குதுன்னு இருந்தா சாமி ஒரு ஓரமா போய் அந்த ஆன்மா அடங்குமா. அவரும் சும்மா இல்ல, நல்லுருளி நற்றம் பயின்றாடுனாங்க. அப்ப சுடுகாடு ஓடி போறாரு இந்த ஐயா. அங்க போய் பூதம்லாம் அந்த தெரியாம நாங்க இறந்து போயிட்டோம், நாங்க இனிமையாவது பிறகு அடையணும்னு சொல்லி கெஞ்சையில அதுகளுக்கு போய் முத்தி கொடுக்க போறாரு சாமி சுடுகாடு. அவரோட கருணை கடல் சிவபெருமான். அவரோட புள்ள இவர் அன்புனா சாமி கருணை. அவர் அப்பால மிஞ்சது முருகபெருமான்டாரு. அப்படியேப்பட்ட முருகனோட திருப்புகளா அருளாளர் அருணகிரிசாமியோட திருப்புகளை படிக்கிறீங்க. நீங்கெல்லாம் நல்லா படிச்சு சகல செல்வமும் சேரும். இப்ப நம்ம செய்யறதோட பவர் எங்க இருக்குன்னா உங்க பேரப்பிள்ளைல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. இப்பதான் மரம் வச்சிருக்கீங்க, தண்ணி ஊத்திருக்கீங்க, வளரு, பூக்கும், பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகணும். அது முருகன்ட்ட மட்டும் எடுக்கூடாது. உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாரு சாமி. ரொம்ப ஹைட் அப்ப கொண்டு போக மாட்டாரு, கீழே பாதையும் போட மாட்டாரு, அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாரு. பாரியார் சாமி அவரோட வாழ்க்கை பறந்த வரையில ஆகாயங்களை உயிர் போச்சு இல்லையா, அது ஒரு ஆதாரம். அது போல ஆனந்தமா வச்சிருப்பாருமா முருகன், ஆனந்தமா வச்சிருப்பாரு. அவர் ஒருபோதும் மறக்காதீங்க. முருகா முருகானா அடுத்த நிமிஷம் நிற்பாரு. ஒரு தரம் முருகானா அடுத்த நிமிஷம் நிற்பாரு. அப்படியேப்பட்ட சாமி நாங்கெல்லாம் பிறவில இருந்து அவரோடவே இருக்கிறோம். நாங்க அழிச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி கண்டிப்பா பார்க்கலாம். அவ்வளவு காட்சி கொடுப்பாரு. குழந்தையா வருவார். என்னையெல்லாம் குச்சி எடுத்து உருமா கடி படான்னு அடிச்சிருக்காரு நிறைய தடவை. உங்க அங்க பக்கத்துல இருக்க குழந்தை மேலே வரும். நல்லா உணர்ந்து பாருங்க, வருவாங்க, குழந்தை வருவாரு சாமி. அவ்வளவு அன்பு, பேரன்பு வச்சுட்டா அவர் காட்சி கொடுப்பாரு சாமி. எனக்கு சாமி அதெல்லாம் பெறணும். இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவசியமா நீங்க பாரபுடைய வீட்டை சுத்து பாருங்க. வயலூருக்கும் வந்துருங்க. வயலூர்ல தான் திருப்புகழுக்கு ஹெட் ஆபீஸ். உலகத்துல எங்க போனாலும் அங்கெல்லாம் டெபாசிட். அதை எடுக்கணும்னா வயலூருக்கு தான் வரணுமா. அது திருப்புகள்ல எழுதியிருக்காரு. அதுவும் இங்க அப்படியாப்பட்ட திருப்புகள்ல இருக்கீங்க. நிறைய பாடிங்க, நல்லா கத்துக்குங்க. ஐயா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு பொக்கிஷம். அப்படிலாம் இல்லையா, இதெல்லாம் எல்லாரும் யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம் போல அந்த ஞானத்தை, அருள் ஞான இன்பத்தை கூட்டுறது சாதனம் இல்லை. நம்ம முயற்சி தான் பண்ணுவோம். சாமி நினைச்சா மட்டும்தான் அருளை கொடுக்கணுமே தவிர நான் பாடுறேன் அந்த ஆணவம் மூலமே இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிறத மடியாருக்கெல்லாம் வரக்கூடாது. எல்லாருக்குமே எது சொன்னாலும் சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரிங்க சாமி, அப்படியே அமைதியா வீட்டுக்குள்ள எது சொன்னாலும் சரி சரி சரி, எல்லாத்துக்கும் சரி, அப்படியே அமைதியாகிறேன். டென்ஷன் வரும்போது சாமியை நினைச்சு அமைதியாயிரும். அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். இது இயற்கை மனிதனுக்கு மாறி வரும். ஆனா சாமியை மறக்காம இருந்தா எங்கே இருந்து போன நற்றுணையாவது நமச்சிவாய், கல்தனில் கட்டி கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாய். 4 பேரும் நமச்சிவாதம் படிக்கிறாங்க. சிவாய நமங்கிறது 5 எழுத்து, நமச்சிவாயங்கிறது 6 எழுத்து. அப்ப 6 எழுத்தா வந்தது அறுமுக சிவன் தான் இங்க அப்புறம் வெளில தூக்குனது. 4 பேர்லாம் பாடியிருக்காங்க. அதுல மாணிக்க வாசகர் ஃபர்ஸ்டே போட்டார், நமச்சிவாய வாழ்கனே ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே போட்ட நமச்சிவாயம் யாருன்னா நம்ம முருகன். 6 எழுத்துக்குரியவர். 6 எழுத்து, அறுசுவை, அரு மருந்து. அவரோட அளவிட முடியாது. ஏற்பட்ட சாமிய நீங்க திருப்புகள் படிக்கிறீங்க. எல்லாரும் திருப்புகளை கற்று உணர்ந்து உங்களை வாழையடி வாழையா நம்ம தமிழ் 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 தான் உலகத்தை ஆகும். இங்க நடக்கிற பூஜை தான் உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கான். அதையும் எழுதியிருக்காங்க திருமுறையில. அதனாலதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கதின்னு சொல்லி. அப்படியேப்பட்ட தமிழ் நம்ம தமிழ் மக்கள் உலகமா போய் இருக்காங்க. நீங்க அங்க படிக்கிறதுனால நீங்க இருக்க நாட்டுக்கே புண்ணியமா. அதனால நல்லா படிங்க, ஆனந்தமா இருங்க. நீங்க படிக்கிறதுனாலே உங்க பரம்பரைக்கு அந்த வாரிசை கொடுப்பாரு, நிறைய செல்வத்தை கொடுப்பாரு. ஞானம் வேணும், அருள் ஞானம். அருள் வந்துட்டா பொருள் தானா வந்துடும். சாமிகிட்ட போய் காசெல்லாம் கேட்கக்கூடாது. சாமி உன் திருவடி நீ வா வீட்டுக்குன்னா அந்த அருள் வந்துட்டா எல்லாமே வந்துருமே. அது வேணும் இதெல்லாம் பிரிக்கலாம் கூடாது. அம்மா குழந்தை எழுந்தா அம்மாவுக்கு என்னன்னு தெரியும்.
அப்ப சாமிகிட்ட போய் ஐயா எனக்கு இந்த பிறகு எனக்கு இந்த இது வேணும், நான் இந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலே போதும், வெளியில சொன்னா பலிக்காது. சாமிகிட்ட போய் மனசுக்குள்ள பேசணும், சாமியோட பேசணும். அதுக்கு வேள்வி உண்டு, உடனே அது வேலை நடக்கும். அது போல நிறைய பயிற்சி இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்பப்ப சொல்லுவேன். ஆனா உங்க நேரம் படிக்க போகுதுன்னு சொல்ல வேண்டாம், இடையில கொஞ்சம் கொஞ்சம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இல்லறம் நல்லறமும் அறக்கடவுளை கும்பிடுறதுனால நிறைய செல்வத்தோட நீங்க எல்லாம் ஆயுள் வேணும், முதல்ல ஆரோக்கியம் வேணும், நிம்மதி வேணும், நல்ல இல்லறம் வேணும், நல்ல குழந்தைங்க பெறணும், அது குழந்தையெல்லாம் அறிவாளியா இருக்கணும். அதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஐயா இன்னைக்கு கிளாஸ் போதுமா? போதும்யா, கண்டிப்பா. வெள்ளிக்கிழமை இப்ப வந்து அதுல ஒரு 4 பதியம் போட்டிருக்கேன், அது மொத்தம் 11 பதியம் போட்டு விடுவேன். இப்ப நம்ம 11ல போன வாட்டி போட்டதுல இப்ப 3 வரைக்கும் தான் நம்மளே போயிருக்கோம். 4 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், 4 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். 3 தான் போயிருக்கோம். ஆமா 3 போயிருக்கோம். 4 போயிருக்கோம். உனைத்திறந்திலிருந்து 4 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தான் வர முடியுமா? நான் கேட்குறேன், எல்லாரையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு பிரச்சனை கிடையாது, மற்ற எல்லாரையும் கேட்கணும். அது ஏன்னா அவங்களோட டைம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால நான் கேட்டேன். சரிங்கய்யா, நீங்க இன்னொரு கிழமை உங்களுக்கு ஃப்ரீயா இருந்து ஏதாவது ஒரு கேப் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கொடுக்கலாம். சரி, கண்டிப்பா. நாங்க 7 நாள் வந்தானே அடியன் சொல்லி கொடுப்போம். என் சாமி பதிக்கிறது தமிழ, அதை காட்டி வேலை சாப்பாடே அதுதான். நாங்க இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த இதுக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, இந்த குரு பூஜைக்கு எங்களால முடிஞ்சதை கொஞ்சம் பண்றோம், கண்டிப்பா பண்ணுவோம். அதெல்லாம் பேரன்பு மகிழ்ச்சிங்கய்யா. அது பிரேடா நடக்கும், அவ்வளவுதான் நடக்கும். நீங்க எல்லாம் நல்லா கத்துட்டு நல்ல மேடையில் ஏறி பாடணும். அப்போ ஒரு வருஷம் இங்க வந்து ஐயா தலைமையில இத்தனை பேருன்னு சொல்லி நாங்க ஒரு பதியம் கொடுத்து அவ்வளவு சபாவில பாடி அந்த விருதையும் வாங்கிட்டு போகணும். கண்டிப்பா. அடுத்த வருஷம் ரெடியா இருக்கும். அடுத்த வருஷம் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் குரு பூஜையில அவங்க வர முடியாட்டி அந்த பெரிய ஸ்கிரீன்ல நேரடியா தோன்ற வச்சு அங்க இருந்து பாட வச்சு விருது ஒரு ஆள் இருந்தா கூட கையில கொடுத்து விட்டுருவோம். உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தோம் இந்தியா தான், இல்லைன்னா இந்தியாவுல உங்க சொந்தக்காரங்க, நீங்க அங்க இருந்து உங்க அம்மா கையில அந்த விருதை கொடுத்தா அப்படி இருக்கும். உங்க அம்மாவோ அண்ணாவோ தம்பியோ, அதுதான் பெருமை. நம்ம அந்த நாட்டுல கூட நம்ம வந்து இங்க வர முடியாட்டியும் இங்க இருக்கவங்க கையில கொடுக்கும்போது பெருமையா இருக்கும். கண்டிப்பா. அதுக்கெல்லாம் சாமி பண்ணுவார், நிறைய பண்ணுவார். நம்ம திருப்புகழ் சபை வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி குழந்தையெல்லாம் தேடி பிடிக்கிறதா என் வேலை. ஒரு குழந்தை பொறுப்பு இது மாதிரி பிடிச்சுக்கிட்டு வாங்க எங்க இருந்தாலும். இவங்களுக்கு போதிச்சாதான், நம்ம எல்லாம் வந்து வயசாயிருச்சு, இந்த அருஞானம் தான், 3/4 ஞானத்துக்கு வந்துட்டோம். இதுகளுக்கு போதிச்சோம்னா அப்படியே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அது ஜெனரேஷன். இவங்க முதல்ல கூடிய மட்டும் திருப்புகழ் படிச்சா பார்த்தது சைவ நெறிக்கு வந்துடும். அதான் முதல் பாவத்துல இருந்து விடுபடுறோம். பல உயிர்களை இது பண்ணாம முதல்ல வெளில வரணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வாங்க. அதுதான் முதல் படியே சைவத்துக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துருங்க. அப்படி இந்த குழந்தைகள்லாம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் நாடி நரம்பு மூளை எல்லாமே சிவஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கு விளக்குற குழந்தை எப்படி இருக்கும்? அதுதான் நாங்க கேக்குறோம். அதுக்குதான் பெண்கள் தான் திருவாசம் படிக்கிறவங்க எல்லாமே 5 பேர் தான் ஆண்கள் இருப்பான், 50 பேர் பெண்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் கை எடுத்து கும்பிடுவோம். அம்மா பேர பிள்ளைய, நல்ல பிள்ளைய, சின்ன பிள்ளைய வந்துச்சுங்கன்னா நல்லா படிக்கிற, நீ சைவ நேரத்துல நல்ல சைவத்துக்கு குழந்தைய பெத்து கொடுன்னு கேட்கறோம். ஏன்னா உலகம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் 1.5 லட்சம் இருக்குது கலியுகம். அது ஸ்பீடா போய்கிட்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு பேப்பரை விரிச்சு பாருங்க, யூடியூப் பாருங்க, நன்மையோட அசிங்கம் தான் நிறைய இருக்கும். ஒரு நன்மைக்கு இடையில அது யூடியூப்லயே காட்டுது. இப்படி தள்ளுனா 5 அசிங்கத்துக்கு 10 அசிங்கத்துக்கு இடையில ஒரே ஒரு நன்மை பார்க்கலாம்.
இது இப்ப கலியுகத்துல இந்த யூடியூப்ல காட்டு, இதான் உலகம். அதுக்குள்ள இருந்து நம்ம நல்லா வாழணும். அப்ப நீங்க செய்யற தொண்டு, நீங்க பதிக்கிற படம், இந்த அண்ட பிரபஞ்சத்துல பாடுற வேதங்களும் பாடுற பாட்டங்களும் இது போய் அந்த கிருமிகளை கொல்ற மருந்து. இப்ப நம்ம பாட்டு கத்துக்க மாட்டோம், இது பிரபஞ்சத்துக்கு நம்ம 1,00,000 வரதுக்கு இழுத்து பிடிக்கணும். கலியுகத்துல 10 வரும், அசிங்கமும் வரும். நம்மள இதுல நியமிச்சிருக்காருன்னா உங்களுக்கு திருப்புகள் பாட சொல்லி டியூட்டி. சைவ நெறிய உயிர்களை காப்பாற்றணும். நல்லவங்களாலதான் மழை பெய்யுது. எத்தனை சிற்றுயிர் இருக்குது. நம்ம மனுஷன் மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாதவர்கள்லாம் அதுக்கு தண்ணி வேணும், உணவு வேணும். இதுக்கெல்லாம் உலகம் ஓரளவுக்கு மழை பெய்யணும்னா நம்ம இந்த மாதிரி அருளாளர்கள் அருள் வார்த்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ஓதுறதான் அந்த பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அது பிறவிகள் தோறும் பெறணும். இல்ல முருகாசனம் மகிழ்ச்சி மனம். அது மீதி பதியத்தை போட்டு விட்டுறேங்க ஐயா. அதையும் கத்துக்க சொல்லுங்க. ஒரு வாரம் கத்துக்கிட்டு தான் அதை நீங்க பதிவு போடணும். அவசரம் தான், நிதானமா. மகிழ்ச்சி முருகாசனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாழ்க அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறிசை தனிய வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறி வாழ்க, யானை தன்னனுக்கு வாழ்க, மாநிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார்கள் எல்லாம். மாநிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார்கள் எல்லாம். தினமும் மூச்சு உள்ளது. ஓ நமக்கு வந்தாங்க. ஓ வாய் உள்ளது. வெறும் பிரணவத்தை மட்டும் சொன்னது டெய்லி 10 தடவை ஓம் மட்டும் சொன்னாங்க. இந்த உயிர் பிறந்து அந்த ஓ அடிவத்தை இங்கே இருந்து வரும். அப்படியே விட்டு கொடுத்தாங்க. ஓ கட்டடத்துல அதிர்வு மயங்க உண்மையில இருந்து வரும். இந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா சாரீரம் நல்லாவும், உடல்ல நோயே வராது, எதிர்ப்பு சக்தி வரும். பிரணவம் தான், அதான் உயிர் மந்திரம். அதுதான் எல்லா சாமிக்கும் ஓம் நகா போட்டி, ஓம் மகா போட்டி, ஓம் பெற்று ஓம் தான். அதுதான் பிரணவம். அந்த இருக்கு. சரிங்க. சரி, ஒவ்வொரு தடவை இப்ப ஃபர்ஸ்ட் வரையில உருவாய் அருவாய் சொல்லியிருந்தேன். அதுவே முடிக்கையிலும் சொல்லணும். இதை இப்ப நாங்க சொல்லி தருவோம். அடுத்த வாட்டி கிளாஸ்ல இதுல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் தொடங்கைகளையும் அப்புறம் குருநாதரோட துதி நீங்க தான் பாடணும். நாங்க அப்படிதான் பயிற்சி கொடுத்துருவோம். முடிக்கையில நீங்க தான் கொடுக்கணும். இப்ப நான் பாடிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஆதியில எடுத்து கொடுக்குறோம். முடிக்கையில ஆறில் தளர்ந்தவன் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூரிசை தனிய வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலே தீமங்கை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாநிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார்கள் எல்லாம். மாநிலா வள்ளி வாழ்க, வாழ் சீரடியார்கள் எல்லாம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நம்ம படிச்ச படிப்புல சாந்தியாகி இறைவன் நமக்குள்ள அடங்கட்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு முடிவு. இந்த பதிய முடிச்ச உடனே திருநீர் பூசிக்கிட்டு, கொஞ்சம் திருநீர் வாயில் போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடும். அதுதான் உள்ள போய் செட் ஆகும். நீங்க இது படிச்சுக்கிட்டு இருக்கீங்கள ஏதாவது பதார்த்தமோ காப்பி குடிச்சிங்கன்னா அந்த கையும் கழுவணும், வாயும் கழுவிட்டு தான் படிக்கணும். எச்சில் விட இவ்வளவு பெரிய இதை படிக்கக்கூடாது. நாங்க அந்த பயிற்சியெல்லாம் நிறைய கொடுக்குறோம். அதனால அந்த பதியம் படிக்கையில எதை சாப்பிட்டா வாய் கையை கழுவிட்டு திருநீர் பூசிட்டு தான் படிக்கணும். அது அந்த ஞானம் அப்பதான் உட்காரும். நிறைய கத்துங்க, நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது அடியண்ட. எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்காக கேட்கும் போதெல்லாம் அப்பப்போ இடையில சொல்லுவோம். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லுங்க.
வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் காலையில எழுந்திருக்கும் போதும் தூங்கும் போதும் சொல்லிட்டு போடுங்க. உங்க பின்னாடி காவலுக்கு சாமி நிற்பார். மயில் வேகத்துல வருவார். கடல் கடந்து வாழ்ந்தும் நம்ம வந்து சாமியோட இருக்கணும். பெரிய பாக்கியம். அடியானுக்கு அந்த பாக்கியம். என்னோட ஆசை நிறைய. எங்க வேணாலும் யாரு அடியனோட வந்து இணையவே முடியாது. அது பெரிய விஷயம். முருகன் கொடுத்தது பிடிக்கவே முடியாது. சாமியோட உத்தரவு இல்லாம தொடவே முடியாது. ஐயா இப்படியே தொட்டாரு, நான் வந்துட்டோம். பெரிய விஷயம். ஆன்மாக்களுக்கு அடியன் ஒரு இதா இருப்போம். கடைசி வரைக்கும் எல்லாம் இணைஞ்சிருங்க, எல்லாம் கத்துக்குங்க. வந்ததுக்கு நன்றி. திருவடி சரணம். முருகாசனம். விடுபட்டு போயில முருகாசனம் முருகாசனம் சொல்லிட்டு நீங்க விடைபெற்றுக்கோம். முருகாசனம்.